எல்லாருக்கும் மாலை வணக்கம். சங்கர் அலைஸ் மணிகண்டன், அதனால மணிகண்டன் கூப்பிடுவாங்க. நானும் என்னோட நண்பர் ராஜாமணியும் ரொம்ப வருஷமா அதாவது ஒரு 25 இயர்ஸ் சின்ன வயசுல 8th கிளாஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அவர் நாகூரில் இருக்காரு, நான் சென்னை சேலம் அப்படின்னு இருந்தோம். ரெண்டு பேருமே ஈஷால மெம்பராக இருக்கும். ஆதியோகி சில வச்சதுல இருந்து எல்லா வருஷமும் நாங்கள் அங்கே போயிருக்கோம். கோயம்புத்தூர்ல தான் இருப்போம், ஈஷால தான் இருப்போம். சிவராத்திரி அங்கேயே தான் கொண்டாடுவோம். 2 நாள் அங்கே இருந்துட்டு வந்துடுவோம். இப்படி இருக்கும்போது போன ஈஷா இந்த சிவராத்திரி முந்தின சிவராத்திரி போகும்போது நாங்கள் வேற காசி டூரை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஏதாவது ஒன்று பாரு அப்படின்னு என் ஃப்ரெண்டு தான் காசி போகணும் அப்படின்னு. அப்போ இருந்தே நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் எந்த ட்ராவல்ஸ் போகலாம் என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கார்லேயே 2 டூர் போயிட்டோம். ஒன்று உடுப்பி அந்த மூகாம்பிகா அந்த டூரு, கர்நாடகா பேஸ்டு ஒரு டூர் ஒரு 3-4 நாள். அப்புறம் கேரளா பேஸ்டு டூர் அது ஒரு 4 நாள் போனோம். அப்படி போயிருந்தோம். போயிட்டு வரும்போது திரும்ப காசி டூருக்கு நான் எனக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது சரவணன் ட்ராவல்ஸ்னு பேர் வந்தது. சரி, அது கண்ணில் பட்டது, விசாரித்தேன். அது இல்லாமல் ஒரு 4 டூர் விசாரிச்சுட்டேன் நான். இந்த குமரபாளையத்தில் இருக்கார் அவரு, சாய் இவர் சென்னையில் உள்ளவர், எல்லாத்தையும் கொட்டேஷனும் வாங்கிட்டேன் அவங்க. அப்புறம் எங்கள் ஊர் தோவாளை, எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ளவர் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இவரை விசாரிக்கிறதுக்கு. இவர் ஆஃபீஸ் அட்ரஸ் எங்கே இருக்குது, கோயம்புத்தூர் போட்டிருக்காரு. இவர் சென்னையில் இருக்காரு. கோயம்புத்தூரில் என் ஃப்ரெண்டு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அவரை போய் நேராக போய் அந்த அட்ரஸில் போய் பாரு, அவர் உண்மையிலே அவங்க இருக்காங்களான்னு. உண்மையிலே அவர் அங்கே இல்லை, சும்மா தான் அட்ரஸ் போட்டிருக்காங்க. அவர் இருக்கிறது ஆப்ரேட் பண்ணுற எல்லாம் சென்னையில் வச்சு. அது இல்லாமல் இவரு என்கிட்ட முதல்ல பேசும்போது கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரி இருந்து, வேற ஏதாவது டூரில் இருந்தாரா, தூங்கிட்டு இருந்தாரா அப்படிங்கிறது. அவரு பேசும்போது அந்த மாதிரி ஒரு இதான் வந்தது. அப்போ அவரு என்ன சொல்லிட்டாரு என்கிட்ட, வேண்டாம் நம்பாண்டாம், வேற இது பாருங்க அப்படின்ட்டாரு. பட் எனக்கு அது சரியா தெரியல. இவர்கிட்ட ஒரு கடவை பேசியாச்சா, அப்போ உங்கள்ட்ட ரெஃபரன்ஸ் ஏதாவது கொடுங்க அப்படின்னு. அப்போ சுசீந்தர் தான் இவர் கூட 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க, ஒருத்தங்க ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. அவர்கிட்ட பேசணும், அந்த மாட்ட பேசணும்னு அவங்க நல்லா தான் சொன்னாங்க. பட் இவரு என் ஃப்ரெண்டு விட மாட்டாரு. ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா என்னதான் முடிப்பார். அப்போ அது நான் அந்த நம்பர் அவர் கையில் கொடுத்து அவரை பேச சொன்னேன். அப்போ அவர் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்களுக்கு வந்துருச்சு. அவரும் பேசிட்டு